மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தும் வைரஸ் நேரடியாக இரத்தத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதால் பிளட் பிளேட்லெட்ஸ் எனப்படும் இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைவதால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிக சிறந்தது என்று தெரிவிக்கின்றார் ஹோமியோபதி மருத்துவர் ஜெயந்தி சசிகுமார். டெங்கு இப்ப உங்களுக்கு வருதுன்னா என்ன சிம்டம் இருக்கு அப்படின்னா, சாதாரணமான ஃபீவர்ல ஆரம்பிச்சு ஒரு உடல் வலி அதிகமாக இருக்கும். அதை தாண்டி அதுக்கு அப்பாற்பட்ட சிம்டம்ஸ்னா வயிறு வலி ரொம்ப இருக்கும், செரிமான மண்டல பிரச்சனைகள் இருக்கும். டெங்கு டைரக்டா பிளட்ல உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுனால இரத்த தட்டையணுக்கள், அதாவது பிளேட்லெட்ஸோட அமௌண்ட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாம பிளேட்லெட்டோட அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் நம்ம பாடியில, அதவே கொலாப்ஸ் பண்றதுனால நமக்கு எல்லா இடங்கள்லயுமே ரத்தப்போக்கு இருக்கும். பட் எல்லாருக்கும் கிடையாது. இம்யூனிட்டி யாருக்கு குறைவா இருக்கோ, குழந்தைகள், பிரெக்னெண்டா இருக்கவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். காய்கறிகள், பழங்கள், விட்டமின் B12 அதிகம் உள்ள உணவுப் பொருட்களையும் நீர் ஆகாரங்களை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்க பயனுள்ளதாக இருக்கும் என்பதே மருத்துவர்களின் முக்கிய அறிவுரையாக உள்ளது. விட்டமின் ரிச், மினரல் ரிச் ஃபுட் நல்லா எடுக்கணும் அவங்க. அதே மாதிரி B12 அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளும் அவங்க எடுத்துக்கணும். பொதுவா நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்ற மாதிரி காய்கறிகள், பழங்கள், கீரைகள், ஸோ இதுக்கு நல்ல தண்ணி, அதாவது வாட்டர் கண்டென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நீர் ஆகாரம் டெங்கு காய்ச்சலுக்கு ரொம்ப தேவை. டெங்கு வந்தான்னு கிடையாது, வரத்துக்கு முன்னாடியே நம்ம நல்ல டீஹைட்ரேட் ஆகாம நீர் ஆகாரம் எடுத்துக்கிட்டே இருந்தா நம்மளுடைய நோய் தாக்குதல்கள்ல இருந்து விடுபட முடியும். இம்யூனிட்டி அப்படிங்கிறதே நமக்கு நம்மளுடைய நீராகாரத்தை வைச்சுதான். ஸோ நம்ம நிறைய நீர் எடுக்க நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கொசுக்கடியால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம நம்ம தவிர்த்துக்கலாம். தற்போது இருக்கும் சூழ்நிலையில் டெங்கு காய்ச்சல் அதிக அளவில் பரவி வரும் நிலையில் நாளொன்றுக்கு 600 இருந்த டெங்கு பரவல் தற்போது 1000 அதிகரித்துள்ளது. எனவே பெற்றோர்கள் மழைக்காலங்களில் குழந்தைகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக கொரோனா போன்ற காலத்தில் எவ்வாறு மாஸ்க் அணிந்தும் சமூக இடைவெளியை மேற்கொண்டது போல டெங்கு பரவலை தடுக்க நம்மை சுற்றிலும் சுத்தமாகவும் நீர்த்தேக்கங்கள் இல்லாமலும் வைத்துக் கொண்டால் கொசு உற்பத்தி ஏற்படாமல் டெங்கு பரவலை வருமுன் காத்துக் கொள்ளலாம் என்பதே மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது.